நாடக அமைப்பாளர் அண்ணன் அழகுராஜ் அவர்களுக்கு நவநீதன் குடும்பத்தின் சார்பாக நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, மீனாட்சி தாயே தாயே. நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, வாழ்வினில் உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா, வாழ்வினில் உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, மீனாட்சி தாயே தாயே. சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானம் சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானம் சாரீர பலம் பெறும் இனிமையும் சேரும், சாரீர பலம் பெறும் இனிமையும் சேரும், நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, மீனாட்சி. மதுரை அரசி மீனாட்சி தேவி, மணிக்கரம் கிளியும் இசை பாடும், மதுரை அரசி மீனாட்சி தேவி, மணிக்கரம் கிளியும் இசை பாடும், கன்னித்தமிழ் தேனே தாயே மீனாட்சி தாயே, கன்னித்தமிழ் தேனே கருணை புரிவாய், கரம் குதித்தேன் என்னை கடைக்கண் பாரம்மா, கரம் குதித்தேன் என்னை கடைக்கண் பாரம்மா, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. உடலில் உறுதி இசைக்கு வேண்டும், ஒழுக்கமும் தேவையும் தர வேண்டும், உடலில் உறுதி இசைக்கு வேண்டும், ஒழுக்கமும் தேவையும் தர வேண்டும், மாணவன் சோதரி உமா மகேஸ்வரி, மாணவன் சோதரி உமா மகேஸ்வரி, மங்களம் சோழும் ஸ்ரீ புவனேஸ்வரி, மங்களம் சோழும் ஸ்ரீ புவனேஸ்வரி, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, வாழ்வினில் உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, மீனாட்சி தாயே தாயே. அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன், பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன், பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றார் பாரதத்தில் கண்ணன். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன்.
அவன் குடையாவான் ஆற்றால் அழுதான் அழுத கண்ணீரை அன்றே துடைக்கும் கையாவான் கையாவான் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். சிறையினிலேதான் அவன் பிறந்தான் மலையினில் ஏறு மலை புகுந்தான். சிறையினிலேதான் அவன் பிறந்தான் மலையினில் ஏறு மலை புகுந்தான். புறவரியாக குழந்தைக்கெல்லாம் புறவரியாக குழந்தைக்கெல்லாம் உறவினராக அவன் வருவான் அவன் வருவான். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். அடையா கதவு அவன் வீடு அஞ்சேல் என்பது அவன் ஏடு. அடையா கதவு அவன் வீடு அஞ்சேல் என்பது அவன் ஏடு. அடைக்கலம் தருவான் நடப்பது நடக்கும் அமைதியுடன் நீ நடமாடு நடமாடு. அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். பார்த்தால் சரித்திரம் படித்து விட்டால் காவியம் கேட்டால் சலிப்பு தோன்றுமா நாடு எங்குமே மாமன்னர் மருதுபாண்டிய பேருதானமா. பார்த்தால் சரித்திரம் படித்து விட்டால் காவியம் கேட்டால் சலிப்பு தோன்றுமா நாடு எங்குமே மாமன்னர் மருது பேரம்மா. நாடு எங்குமே மாமன்னர் மருது பேரம்மா. சரித்திரத்தில் எத்தனையோ வீரன் உண்டையா அந்த வீரர்களில் முதன்மை பெற்றவர் மருது வேறையா. சரித்திரத்தில் எத்தனையோ வீரன் உண்டையா அந்த வீரர்களில் முதன்மை பெற்றவர் மருது வேறையா. பொன்னாத்தல் பழனிசாமி பெற்ற செல்வனா பொன்னாத்தால் பழனிசாமி பெற்ற சிங்கமா போர்ப்படை தளபதியாய் வாழ்ந்த சிங்கமாம். பார்த்தால் 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 சரித்திரம் படித்து விட்டால் காவியம் கேட்டால் சலிப்பு தோன்றுமா நாடு எங்குமே மாமன்னர் மருது பேரையா. நரிக்குடி முக்குளத்தில் பிறந்த வீரனாம் நமது நாயகனா மருது பாண்டி வீரசிங்கமாம். நரிக்குடி முக்குளத்தில் பிறந்த சிங்கமாம் நமது நாயகனா மருது பாண்டி வீரசிங்கமாம். வரி புலியை வாய்விழந்த வீரன் தானமா வரி புலியை வாய்விழந்த வீரன் தானையா. இந்த வையகத்தில் மருதுக்கின யாரு சொல்லையா. பார்த்தால் 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 சரித்திரம் படித்து விட்டால் காரியம் கேட்டால் சலிப்பு தோன்றுமா நாடு எங்குமே மாமன்னர் மருது பேரையா.
வீரன் தானையா. எக்குளமும் போற்று நமது தலைவர் தானையா. நமது முக்குளத்தில் பிறந்த எங்கள் மருது தானையா. முக்கடலும் முத்தமிடும் தலைவன் யாரையா. முக்கடலும் முத்தமிடும் தலைவன் யாரையா. மறைக்குள மக்கள் எல்லாம் போற்றும் மருது பேரு தானையா. மறைக்குள மக்கள் எல்லாம் போற்றும் மாமன்னர் மருது பேரையா. பார்த்தால் 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 சரித்திரம், படித்து விட்டால் காவியம், கேட்டால் சலிப்பு தோன்றுமா. நடியங்குமே மாமன்னர் மருது பேரையா. நடியங்குமே மாமன்னர் மருது பேரையா. வரலாமா பப்புனு? மறக்க முடியுமாம் மருது பாண்டியரை, மறுக்க முடியுமா. மறக்க முடியுமா பாண்டியரை, மறுக்க முடியுமா. நினைத்த மனதில் கண்ணீர் துறக்கும், நினைத்த மனதில் கண்ணீர் துறக்கும் அனைத்து உயிர்களும் அவர் திருவடி மலர். மறக்க முடியுமா யாராலும், மறுக்க முடியுமா. எட்டு திசைகளும் வெற்றி கொண்டு விட்டவன் வீரத்திற்கு எல்லையே. எட்டு திசைகளும் வெற்றி கொண்டு விட்டவன் வீரத்திற்கு எல்லையே. நரிக்குடி முக்குள மாநகர் பிறந்து வளர்ந்திட்ட மருது பாண்டியனே. நரிக்குடி முக்குள மாநகர் பிறந்து வளர்ந்திட்ட மருது பாண்டியனே. மறக்க முடியுமா யாராலும், மறுக்க முடியுமா. எட்டு திசைகளும் வெற்றி கொண்டிட்டவன் வீரத்திற்கு எல்லையே. எட்டு திசைகளும் வெற்றி கொண்டிட்டவன் வீரத்திற்கு எல்லையே. எங்கள் முக்குள மாநகர் கண்டெடுத்திட்ட எங்கள் மருது பாண்டி இல்லையே. எங்கள் முக்குள மாநகர் பெற்று வளர்த்திட்ட மருது பாண்டி இல்லையே. அவரை மறக்க முடியுமா யாராலும், மறுக்க முடியுமா. அந்நியன் காலடி புண்ணியம் என்றெண்ணி ஆண்ட கொடுமை அன்று. அந்நியன் காலடி புண்ணியம் என்றெண்ணி ஆண்ட கொடுமை அன்று. இந்திய மண்ணை வணங்கிய போசுவை சொன்னானே குற்றவாளிதான் என்று. தமிழ் மண்ணை வணங்கிய போசுவை சொன்னானே குற்றவாளிதான் என்று. அவரை மறக்க முடியுமா யாராலும், மறுக்க முடியுமா. நினைத்த மனதில் கண்ணீர் துறக்கும், நினைத்த மனதில் கண்ணீர் துறக்கும் அனைத்து உயிர்களும் அவர் திருவடி மலர். மறக்க முடியுமா யாராலும், மறக்க முடியுமா. அடக்க முடியுமா அகமுடையோர், அடக்க முடியுமா. அடக்க முடியுமா. வாங்க பப்புனு. பாடலை பாராட்டி அழகேசன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பை செய்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி. நன்றி. வணக்கம். வாங்கோ மாப்பிள்ள, இன்னைக்கு நாமத்தோட வர்றீங்களே மாப்பிள்ள. வாங்க, நம்ம எல்லாருமே போட்டிருக்கணும். கோமாளி கோமாளி இவன் கோமாளி.
அக்கா மேல சூப்பர். எப்படி அப்படி பப்புனு வாயை திறந்தா நீங்க டப்பு டப்புன்னு அடிச்சிரு. மாப்பிள நீங்க துறக்க மட்டும் செய்யுங்க, நாங்க அடிக்கிறதுக்கு ரெடியா நீங்க இருக்கோம். அடிக்கிறே வாயை திறக்க ஆசைப்படணுமுங்க. என் தம்பி அழகரு, என் மச்சனே மருது, அண்ணன் ஐயனாரு, அத கூட ஒத்துக்குருவேன். எந்தெந்த தம்பி? என் தம்பியை பத்தி பேசாத, ரொம்ப மோசமானவே. உங்க தம்பி எல்லாம் எந்தெந்த எனக்கு தெரியுமுங்க. அதனால நாடகம் சிறப்பான முறையில் பேர் அன்புகள் சார்ந்து நேத்து பூரா ஒரு புள்ளைய கொலையா கொண்டுட்டாங்க. பேர் அன்புகள் சார்ந்த பெரியவர்களுக்கும் பெற்றெடுத்த அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் விரவாத சகோதர சகோதரி அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஒட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தில் எடுத்துக்கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், மசைக்குற்றம் மற்றும் காலிகள் குற்றம் ஆகிய எந்ததொரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகொண்டு நாங்கள் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் தப்பெல்லாம் யாரும் செய்ய மாட்டோம். அப்படி ஏதாவது தப்பு செய்யற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் உங்க வீட்டு பிள்ளை போல மன்னிச்சு நல்லா சிறுமடி கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை தொடருகிறோம். நன்றி என்று கிடந்து வணக்கம் வணக்கம் வணக்கம். அங்க மாலை மாலை வருது மாப்பிள. இன்னிசை வேந்தன் ஆறுமுனிய சக்கரவர்த்தி மா மச்சான் செந்தில் முருகன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி பூமாலை பொன்னாடை பொருத்தி பூமாலை போட்டு கழுவது. தம்பி மதன் ராஜா ஐயனார் அவர்கள் சீன்தாளம் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி பூமாலையும் கௌரவப்படுத்தப்படுகிறது. சோழகுரணி தங்கராஜ் பப்புனாக நடிக்கும் சோழங்குடி தங்கராஜ் அவர்களுக்கு அவர்தான் மைக் செட் உரிமையாளர் முருகன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. நவநீதன் குடும்பத்தின் சார்பாக ஆல்ரவுண்ட் வாசிக்கும் மிருதங்க வாசிக்கும் தம்பி அவர்களுக்கு மருது அவர்களுக்கு வேஷ்டியும் கைத்தறி அணிவிக்கப்படுகிறது. நாடக அமைப்பாளர் அண்ணன் அழகராஜா அவர்களுக்கு நவநீதன் குடும்பத்தின் சார்பாக பாசத்துக்குரிய நவநீதன் குடும்பத்தார் அவர்களுக்கு எனது சார்பாகவும் மருது அவர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லா பேசுங்க. சமையல் மாஸ்டர் அங்குச்சாமி மாப்பிள்ளை எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். நாடக அமைப்பாளர் அழகராஜா எங்கள் அத்தனை பேருக்கும் பொன்னாடை கௌரவப்படுத்தி மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் மற்றும் விழா பொறுப்பாளருக்கும் சிறந்த முறையில் எங்கள் சார்பாகவும் எங்களது கலை குடும்ப சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்து நன்றி அடைந்து வணக்கம் வணக்கம் வணக்கம். என என்ன ஒரு மாதிரியா உதட்ட தூக்குறிய? ஆமா, நாடகம் எப்படி நாடகம் 5 நாளா வீட்டுல இருந்து வந்து ஏண்டி இன்னைக்கு வந்திருக்க? வீட்டுல இருந்தாங்க. ஏன்னா நாடகம் நல்லது, ஒரு நாடகம் தெரிந்தாலும் தெரியலாலும் சொல்ல வேண்டியது பப்புனோட கடமை. இன்னைக்கு நடக்கிற நாடகம் எப்பேற்பட்ட நாடகம்? எப்படி எப்படி நாடகம்? எப்படி பார்த்தா ஆத்தாக்க நிறைய உட்காந்துருக்கீங்க. ஏன்னா மரக்குளத்தை பொறுத்த அளவுக்கு கூட்டத்துக்கும் பஞ்சம் இருக்காது, வைக்கிற பாசத்துக்கும் பஞ்சம் இருக்காது. அதே போல மனசுக்கு நமக்கு என்னைக்குமே ரொம்ப திருப்தியா இருக்கணும், அதிருப்தியா மட்டும் போயிடக்கூடாது. மாமா, நாடகம் எப்பேற்பட்ட நாடகம்? நம்ம மேடையில பல நாடகம் நடக்கலாம், ஆனா நடந்தாலும் இன்னைக்கு நடக்கின்ற நாடகமும் இவங்க பார்த்திருப்பாங்க. தெரிந்தாலும் தெரியலும் சொல்ல விட நம்மளோட கடமை. நம்ம சொல்றத காட்டிலும் அவங்களே சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருக்கும், காலையில சொல்லுவாங்க, காலையில சொல்லலாம். இருந்தாலும் இந்த நாடகத்தோட பேர் என்னங்க? என்னையா நாடகத்து பேர் தெரியாம வந்த? பேர் தெரியாம நான் வந்து அவங்க கேளு சொல்லுவாங்க. இவங்க தெரியாம வந்திருப்பாங்க. அவங்க கேளு. என்ன பார்த்தா ஆத்தா அவங்கள பேர் தெரியுமாதா? ஒரு ஆளு நம்ம ஆளு கிட்ட கேளு, இந்த இவங்க கிட்ட கேளு சொல்லுவாங்க. என்ன நாடகம் தம்பி? அப்படியே வள்ளி திருமணம் அப்படி இருக்கிற நாடகத்துக்கு வெயிட்டுன்னா. ஏன்னா உண்மைக்கே மாமா, இந்த இளவட்ட பிள்ளைங்க தான் நம்ம வருங்கால இந்தியாவின் தூண்கள். நான் ஆறு அப்படித்தான் நினைக்கிறேன். நீ மட்டும் சொல்லு, தூக்கி நிப்பாட்டிடுவாங்க. நம்மள சோழிய பாக்குறேன் அவங்களா தான் இருப்பாங்க. புள்ள கிரிமினலுங்க.
நீங்க நினைக்கிறீங்க நல்லா நல்லா இருக்கட்டுன்னு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் எப்படி எப்படி இருக்கு. எப்படி புள்ள புத்தகத்தை பைய தூக்கிட்டு படிக்கிறதுக்கு நாயா திரிவேன். இப்போ அப்படி கிடையாது. புள்ள பிஞ்சிலே பழுத்து வெம்பி உதிர்ந்துடுறாங்க. புள்ள 5 வயசுல லவ், 10 வயசுல பிக்கப் பண்ணிட்டு போயிடுறான். என் மயனெல்லாம் எவனோ கெடுத்து வச்சிருக்கேன். இப்பயேவா என் மயெல்லாம் செகண்ட் தான் படிக்கிறான். ஏன் நேத்து கேட்கிறேன், டேய் ஏ ஃபார் என்னடா பி ஃபார் என்ன கேட்டு இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், இதானே. என் மயனை எவன் கெடுத்தானோ தெரியல. ஏ ஃபார் என்னடா, ஏ ஃபார்னா ஆண்டி, பி ஃபார்னா ஃபிகருங்கிறான். எப்படி கெடுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா? எந்த அளவுக்கு காலம் போய்க்கிருக்கு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயமாமா, பெண்கள் வந்து நிறைய உட்காந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன் எப்போ பார்த்தாலும் நம்ம ஊர்ல வந்து ஆண்கள் முன்ன உட்காந்துட்டு பெண்கள்லாம் பின்னாடி உட்காந்துருக்காங்க தெரியுமா? எதுக்கு? பப்பு நாடிச்சு முடிஞ்சோடனே ஒவ்வொரு ஆளா எந்திரிச்சு வீட்டுக்கு ஒன்னா யாருக்கும் தெரியாதுண்டு. அப்படி யாரும் இங்க போயிடாதீங்க. பக்கத்துல தான் கோயில் இருக்கு. மண்ணவாரி தூத்துறவே நானா தான் இருப்பேன். நல்லா நாடகத்தை பார்க்கணும். ஏன்னா நாடகம் சிறப்பான நாடகம், அழகான ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம். முருகப்பெருமான் எப்படி வள்ளியை லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறாருன்றதே இந்த கதையோட ஹைலைட். அதாங்க, சும்மா இல்ல. ஹைலைட் என்ன? ஹைலைட் முக்கிய சுச்சுவேஷனே அதான். புரியுதுங்களா? அதுலயும் முக்கிய சுச்சுவேஷன் அதான். ஏன் தெரியுங்களா? காதலிக்கிறது தப்பு கிடையாது. முருகப்பெருமானே வள்ளிய காதலிச்சா கல்யாணம் முடிச்சிருக்காரு. அம்மா, ஆனா யார காதலிக்கணும் தெரியுமா? யார காதலிக்கணும்? தாலி கட்டிய பின்னாடி தன் பொண்டாட்டிய காதலிக்கணும். நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிக்கிறான்னா அடுத்த பொண்டாட்டியவே வெட்டி கொடுத்துறாங்க. அதெல்லாம் என்ன ஒரு பொழப்பு. நீங்க மட்டும் அடுத்த புருஷன் வச்சு அப்படி பேசாதீங்க தம்பி அழகரு. நானும் இதனால பாதிக்கப்பட்டிருக்கேன். ஏன் தெரியுமா? உண்மையான நடந்த விஷயமாமா. என்னப்பு? எனக்கு எப்பயுமே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. நாடகம் முடிஞ்சிட்டா, இப்ப நம்ம சாலமரக்குள்ள வந்திருக்கோமா, விடிய காலம் இருந்தா செல்போன்ல ஒரு போட்டோ பிடிச்சு நான் சாலமுறைக்குள்ள மேடைக்கு வந்திருக்கேன், நாடகம் சிறப்பா முடிச்சுன்னு அதை பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல போடுறது வழக்கம். தொண்டி போய் போட்ட போதா கடற்கரை 2 வாங்கல இப்படி போடுறது வழக்கமாமா. போன வாரம் என்ன ஒரு கொடுமை கத்தினா உனக்கு அப்புறம் கூட சொல்றேன் கேளுங்க. இப்ப என்ன கொடுமை கத்தினா தம்பி அழகரு, ஒரு போட்டோ போட்டு விடுறதுக்கு மாமா ஒரு பிள்ளை எனக்கு கமெண்ட் பண்ணி இருந்துச்சு. எப்படி? ஹாய் தங்கராஜ், உங்க நாடகம் நான் லைக் பண்ணி பாப்பேன் இருந்துச்சு. ஓகே, நம்ம முகர கட்ட நாடகம் ஒரு பிள்ளை பாக்குறதுக்கு இருக்கு. சரி நானும் விட்டுட்டேன். அதே பிள்ளை 2 நாளைக்கு ஒருக்க எனக்கு திருப்பி மெசேஜ் பண்ணிருக்குது. ஹாய் தங்கராஜ், உங்களை நான் நிறைய நேரத்துல பாத்துட்டேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, உங்க நான் இது பண்ணலாம் நினைக்கிறேன்னுச்சு. எது? லவ், LOVE லவ். எனக்கு கொஞ்சம் எச்சி புத்தி வந்துருச்சு. நம்ம முகரக்கிட்டையும் ஒரு பிள்ளை லவ் பண்ணுதுன்னா அதை விடலாமா? விடக்கூடாது. வேலை மனக்கிட்ட அந்த பிள்ளைக்கு நான் மெசேஜ் பண்றேன் பாருங்க. எப்படி? செல்ல குட்டி இப்ப என்ன பண்ணுதுன்னு பதிலுக்கு அந்த பிள்ளை ரிப்ளை பண்ணுது. மாசானம் வாங்க இப்ப என்ன பத்தா ராசா யாத்தி என் கேமரா மறந்துட்டமே அத்து பாப்பையா ராசா, நீ தான் என் குலசாமியே. அதானே, நீ தான் முக்கிய பங்கேவும். என் மண்ணாடிட்ட செருப்படி வாங்குறது தப்பிக்கிறோம். ஐயா நல்லா இன்ன வரைக்கும் இந்த புண்ணியவனை நான் பார்க்கலையா ராசா. ஏன்னா நிறைய பேருக்கு நாங்கள்லாம் பக்கத்தில் வந்து ஆடுற மாதிரி தெரியும். ஆனால் எங்களெல்லாம் வெளிநாடு வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு கலை, அருமையான யூடியூப் சேனல். இதில் 2 விஷயம் இருக்கு மாமா. ஒரு நல்ல விஷயம் இருக்கு, ஒரு கெட்ட விஷயம் இருக்கு. நல்ல விஷயம் என்ன, கெட்ட விஷயம் என்ன? என்னையெல்லாம் என் பக்கத்து சந்தில கூட எவனுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு வெளிநாடு வரைக்கும் தெரியுதுன்னா அங்கேயுமே சந்தில தான் தெரியாது, பக்கத்துல கூட தெரியாதுங்க. இன்னைக்கு வெளிநாடு வரைக்கும் என்னெல்லாம் பேசுறாங்கன்னா அருமையான யூடியூப் சேனலுக்கு நன்றி. அதே ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா பெரிய பிரச்சனையே இருக்குது. எப்படி? ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன தவறு. என்ன சின்ன தவறுனா? கொஞ்சம் அந்த பந்தல்குடி பக்கம் போனப்ப ஒரு புது டான்ஸ் ஒன்ன கூட்டி வந்திருந்தாங்க. பந்தல்குடி அருப்புக்கோட்டை பக்கம் நாடகத்துக்கு போறப்ப சரி ஒரு புது டான்ஸ் பழகுறதுக்கு கூட்டி வந்திருந்தாங்க. அந்த பிள்ளை பேர் என்ன? சொல்ல மாட்டேன். நீ போன் நம்பர் வாங்கிட்டு போனதுக்க என்ன ஒரு குடும்பம் தெரியுமா அம்மா? கொஞ்சம் புது பிள்ளை நினைச்சு நானும் கொஞ்சம் ஓவரா கட்டி பிடிச்சி 2 அமுக்கு சேர்த்து தெரியும். ஒன்னும் சொல்லாதுன்னு நினைச்சு கட்டி பிடிச்சிருப்பேன். இதை யூடியூப்ல எடுத்து யூடியூப்ல போட்டு விட, இதை என் மாமியாரி லூசு முண்டை பார்த்துருந்துருப்பா. அவ்வளோ இருக்குது. அந்த லூசு முண்டை சும்மா இருக்காம என் பொண்டாட்டி செல்லுக்கு வர பார்வர்டு பண்ணி விட்டுட்டா. நான் வீட்டுக்கு போறேன், என் பொண்டாட்டி தூக்கிக்கிட்டு நிக்கிறாமா. எதை? விளக்கமாத்தா. என்ன பிஞ்ச விளக்கமாற நல்ல விளக்கமாற? ஏன்டா குடிக்குமா என் குடிக்கு குடி. ஊருக்கு என் பொண்டாட்டியை யூடியூப்ல போட்டு அந்த அமுக்கு அமுக்குற. வீட்டுல கட்டணோட காலம் சொன்ன இது வலிக்குதா மாமா? எடுத்தோடனே அடிச்சா மாமா, சப்பு சப்பு அத்தாடி. விளக்கமாறு பிய அடிச்சா. உங்களை விட என்னை விட உச்சந்தல 4 விளக்கமாறு நட்டுக்கிட்டு நிக்குது. ரோசப்பட்டு, வெக்கப்பட்ட, வேதனைப்பட்டு,
செத்து இருக்கணுமே. கட்டின ஒண்டாடிக்கிட்ட அடி வாங்கினப்படி இந்த மானங்கட்ட உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன். நானே இழுச்சா போயலாம். செத்து இருக்கணும். பெரிய கொச்ச கவர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் ஃபேன்ல கவுத்த மாதிரி தொங்கிட்டேன். 1.5 மணி நேரம் தொங்கினேன். பாவி 1.5 மணி நேரம் தொங்கியும் நான் சால மரக்குளத்துக்கு வரணும்னு கடவுள் நினைச்சிருப்பாரு போல இருக்குது. நான் 1.5 மணி நேரம் தொங்கி என் உசுறு மட்டும் போகல மாமா, உசுறு மட்டும் போகல. ஏன் எப்படி 1.5 மணி நேரம்? ஏயா போட்ட செகண்ட்ல தொங்குனா சோழி முடிஞ்சு போகும். காத்தாடுல கவுத்த தொங்கினல கழுத்து இருக்குன்னு நக்கலா வெளியே வந்துருச்சு. மட்டும் அப்புறம் ஏன் சாகல? ஏன்னா நான் தொங்குனது டேபிள் பேன். பாடி முண்டை கீரை முண்டை என்ன டேபிள் பேன் எங்கட சொல்லி 2 ஆள் அனுப்பிட்டு இருப்போம்ல, வேப்ப மரத்தில் ஒதுக்கி விட்டுருப்போம்ல. இருக்க மாட்டல நீங்க வேற இங்க வேற மாமா. நல்ல விஷயமும் இருக்கு கெட்ட விஷயமும் இருக்கு. நான் ஆரம்பத்துல சொன்னல அந்த Facebook மேட்ரு, அதுக்கு வரையும் சொல்றேன் கேளுங்க. அந்த பிள்ளைக்கு நான் மெசேஜ் பண்ணேன், செல்ல குட்டி இப்ப என்ன பண்ணுதுன்னு. பதிலுக்கு அத ரிப்ளை பண்ணிச்சு, செல்ல குட்டி இப்பதான் சாப்பிட்டு இருக்குன்னுச்சு. வொர்க் அவுட் ஆயிருச்சு. திருப்பி அடுத்து ரிப்ளை பண்றேன், செல்ல குட்டி என்ன சாப்பாடு சாப்பிடுதுன்னு. பதிலுக்கு ரிப்ளை வருது, செல்ல குட்டி இப்பதான் சாம்பார் சோறு சாப்பிட்டு இருக்குன்னுச்சு. ஓகே இதோட விடக்கூடாது, நான் ஆழமா இறங்கணும். அப்பதான் டீப்பா கேக்குறேன், செல்ல குட்டி இப்ப என்ன ட்ரெஸ் போட்டுருக்குன்னு. பதிலுக்கு ரிப்ளை வருது, செல்ல குட்டி இப்ப கைலி கட்டி இருக்குன்னுச்சு. கைலியா? ஒருவேளை கேரளா குட்டியா இருக்கும் போல. கேரளா எந்த ஓமான குட்டி குறைச்சு வரணும், கேரளா குட்டியா இருக்கும் போல. நான் அப்புறம் சந்தேகத்தை கேட்கிறேன், செல்ல குட்டி பொய் சொல்லுதே கைலி எல்லாம் கெட்டாதேன்னு. பதிலுக்கு ரிப்ளை வருது, பேசுறது செல்ல குட்டி இல்ல உன் செல்ல குட்டியோட புருஷன்டியா போன வச்சுட்டேன். எனக்கு தேவை மயிரா. கடைசியில் ஊரா மொண்டாட்டியா இருந்திருக்கு மாமா, ஊரா மொண்டாட்டி. இப்படித்தான் நிறைய பேர் பொண்டாட்டிக்கு தெரியாம செய்யறோம், பொண்டாட்டி தெரியாம கடைசியில் வெம்பா போய் மாட்டிக்கிட்டாங்க இல்ல. ஆனா மாட்டிக்கிட்டா பிரச்சனை கிடையாதுங்க, தப்பிக்கிற சமயோசிக்க புத்தி இருக்கணும். கேட்டுக்கங்க, என் பொண்டாட்டி கூட துடிச்சு போவேன். எனக்கு தெரியும் நீ ரொம்ப அப்படியே இப்படி இருப்பேன். எப்படி அப்படியே கொதிச்சு போயிருவேன் தெரியுங்களா? என் பொண்டாட்டி என்ன லேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டியா? என் பொண்டாட்டிக்கு போன வரதாங்க பிறந்தநாள் விழா வந்துச்சு. என்னடி வேணும்னு கேட்டேன். மாமா எனக்கு பிறந்தநாள் கிஃப்டா ஒரு பட்டு புடவை எடுத்தாங்கன்னு சொன்னா. சரி பொண்டாட்டிக்கு அந்த பட்டு புடவையா? நம்ம தனலட்சுமிக்கியா? செருப்பு பிச்சு ஓமடா. மதினி தனலட்சுமிக்கான்னு. மதினி பேரு தனலட்சுமி உனக்கு தெரியுமாடா? நாசப்பட்டு போறவங்க தெரியும்ல. அது எவன் பொண்டாட்டியோட அமிக்கிட்டுடா, குடியை கெடுத்து விட்டுறாத யூடியூப் பேர் ஓடிக்கிருக்கு. வீட்டுல கழுத்துல விட்டு வாங்கடா. அப்ப தனலட்சுமி கூட பேசிக்கிட்டு இருந்தியே. அட என் பொண்டாட்டி வேற இந்த இருக்கிற கையில பச்சை குத்துருக்கா. நாசப்பத்து இவங்கிட்ட வா கொடுத்த குடும்பத்தை கெடுத்துருவேன். அடே தம்பி அழகரு, நான் உனக்காண்டி அப்புறம் கொடுத்துக்கிறேன். இப்ப இங்க இருக்கிற பெண்களுக்கு ஒரு பப்புனுக்காரனா ஒரு நல்ல விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். நல்ல விஷயம்? ஆமா சொல்லுங்க. ஏங்க நீங்க ஒரு பெரிய மனுஷன், எனக்கு தாய் மாமனா இருக்கீங்க. இங்க இருக்கிற பெண்களுக்கு பப்புனுக்காரனால முடிஞ்சது ஒரு நல்ல விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். அதை நீங்க தயவு சார்ந்து தலைமை தாங்கி கொடுக்கணும். நல்ல விஷயமா சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கு நான் தலைமை தாங்குறேன். உண்மைக்கு மாமா, ஏன்னா இங்க இருக்கிற பெண்களுக்கு சில எத்தனை பேருக்கு தலைமை தாங்கியாச்சு. கண்டிப்பா மாமா, நீ இதுல தாங்குறது கண்ணியா இருக்கு. இப்ப இங்க இருக்கிற பெண்களுக்கு நீங்க என்ன பப்புனா மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்க வீட்டுல ஒரு பிறந்த பொறப்பா நினைச்சுக்கங்க, உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியா நினைச்சாலும் சரித்தேன், இல்ல உங்க பெத்த புள்ளையா நினைச்சாலும் சரித்தேன். இந்த கலியுகத்துல நிறைய பெண்களோட வாழ்க்கை தேவையில்லாம கெட்டு போகுது. ஆகையினால் உங்க வாழ்க்கை கெட்ட கூடாதுன்னு பப்புனுக்காரன் உங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சு ஒரு நல்ல விஷயம் உங்களுக்காண்டி சொன்னா இங்க இருக்கிற பெண்கள் எல்லா பேரும் கேட்டுக்கிறீங்களாக்கா? நன்றி. அந்த ஆத்த வேமா கையாட்டு நல்ல விஷயம் சொன்னா நம்மால் கேட்டுக்குறாங்க. அதனால இங்க இருக்கிற பெண்களுக்கு உங்களுக்காண்டி நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், ஒரு நிமிஷம் ஆட்டைய கவனிங்க தாயா, முகரக்கட்டைய பாருங்க. உங்களை நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், உங்க வீட்டுல நல்லா கவனிங்க, உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம்னு நினைக்காதீங்க. அப்புறம் பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். ஐயே அள்ளி வச்சு மூடிடு இருக்கே. பொரோட்டா வாங்கிட்டு வந்தா விளக்கமாற பிஞ்சில பொரோட்டா பத்தி பேசுற நாசம் பத்து போறவனே. என்ன இவ்வளவு கோவப்படுற? இந்த பொரோட்டா விட்டு நான் பெரிய பிரச்சனை மாட்ட தெரிஞ்ச தம்பி. ஏன் பொரோட்டா சாப்பிட மாட்டியா? பொரோட்டா சாப்பிடலாம் பிரச்சனைடா. எனக்கு அன்னைக்கு தான் ஒரு பிரச்சனையே தெரிஞ்சிச்சு. என்ன பிரச்சனை? ஒருத்தர் பண்றாரேன்னு நம்மளும் பண்றத பார்த்து பல பிரச்சனை வருது மாமா. இப்ப உங்களை பார்த்து நான் பண்ணலாமா? பண்ண கூடாதுல்ல. எனக்கு என்ன வருது அதைத்தானே நான் பண்ணணும். அதுதான் மாப்பிள உண்மை. அதுதானே உண்மை. ஆமா, இப்படித்தான் நான் ஒரு ஆளை பார்த்து பண்ணி பிரச்சனை மாட்ட தெரிஞ்சேன். நான் பண்ணல, நீ பண்ண கூடாது. எங்க ஊர் வளையாங்குளம் முக்குல ஒரு ஹோட்டல் கிடக்கு தெரியுமா உங்களுக்கு?
நீ வேணு வர லேட் ஆயிருதுன்னு சொல்லிவிட்டு தெரியும். முந்தா நேரத்துல நடந்த கொடுமை வேணு வர லேட்டா சொல்லி ரொம்ப பசியா இருந்துச்சு தம்பி. அப்ப என்ன உடனே புரோட்டாக்கடல போய் அண்ணனே வேணு வர நேரம் ஆயிடுச்சு மண்டல நேரத்துல வேணு வந்துருச்சான் ஒரு 4 புரோட்டா பார்சல் கட்டுனேன்னு சொன்னேன். சேத்தம் பொறுங்க தம்பி கல்லுல புரோட்டா போட்டிருக்கேன் ஒரு 2 பெரட்டு கட்டி தரம்பா சேர்ல உட்காருங்கட்டா. சரின்னு உட்காந்துட்டு அந்த நேரம் எங்க ஊர் முக்குல இருந்து ஒரு புல்லட்ல ஒரு ஆள் வந்தா முரட்டாளு எச்சி ஊறி இருக்கும்ல உனக்கு. இந்த பார்த்தா துணியை பிடிச்சு இந்த ரெண்டு ஆளுங்க எப்படி வர தெரியல கேளுங்க புட்டு வந்தா அண்ணே கடைக்காரண்ணே என்ன தம்பி 5 பரோட்டாவை ஒண்ணா பிச்சு போட்டு 3 2 சால்னாவை ஒண்ணா ஊத்தி 4 பச்சை முட்டையை உடைச்சு ஊத்தி ஒரு பார்சலை கட்டுனியா. என்னடா சொல்ற? நான் என்னடா ஒரு டைப்பாளரா கட்ட சொல்றேன். இது வரைக்கும் எவனுமே கட்ட முடியாத சால்னா ஊத்துன்றியா பச்சை முட்டையை உடைச்சு ஊத்துன்றியா வித்தியாசமா இருக்கு. எனக்கு சந்தேகம் ஒருவேளை டேஸ்டா இருக்கும் போல. நானும் கடைக்காரனை சொல்றேன் அண்ணே என்ன தம்பி அந்த புல்லட்டுக்காரனுக்கு எப்படி கட்டினியோ அதே மாதிரி எனக்கும் கட்டுறேன்ட்டு. சரி தம்பி அப்படி 2 பேருக்கும் பார்சலை கட்டி 2 பேர் கையிலும் கொடுத்துட்டான். வாங்கி போட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இந்த புல்லட்டுக்காரன் போய் கேட்கிறேன் என்ன இது வரைக்கும் நான் எத்தனையோ ஹோட்டல்ல போய் புரோட்டா தின்னுட்டு இருக்கேன் இப்படி எவனும் பார்சல் கட்டி பார்த்தது கிடையாது ஒரு டிஃபரெண்டா கட்டிருக்கியே இது நல்லா இருக்குமான்னு கேட்டேன். அதுக்கு அந்த புல்லட்டுக்காரன் சொல்றான்டா என்ன சொன்னாரு யாருக்கு தெரியும் தம்பி நான் இது எங்க வீட்டு நாய்க்கு வாங்கிட்டு போறேங்கிறீ முண்டை ஓம் பேச்ச கட்டு நானும்லடா பார்சலை கட்டிட்டு இதை நான் யாருக்குடா ஓடுறது ஒருத்தர் பண்றியான்றது நம்மளும் பார்த்து போனா இப்படித்தானா பல பிரச்சனை வரும். ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் தம்பி. என்ன சந்தோஷம்? இன்னைக்கு நான் எதுக்கு துணிஞ்சிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் அப்பேற்பட்ட டான்ஸ் எனக்கு தெரியும். மதுரை சங்கத்திலேயே அக்குமாருக்கு நம்பர் 1 லூசு முண்டையை நாங்க கூட்டி வந்திருக்கோம். லூசு முண்டையா நல்லா நடிக்கிறப்ப வெதர கடிப்பா தங்கா லூசு முண்டைல நல்ல முண்டை அது நல்ல முண்டையா கிறுக்கு முண்டான்னு வெளியே வந்தா தாண்டா தெரியும். ஆனா டேய் 50 ஒம்பளை பேசுறாங்க ஒரு சக்கலஜி மக பேசுவாரா என்ன சொல்றீங்க? ஆமா எங்க அக்கா அப்படி எல்லாம் பேசாது. இவ புண்ணியவதி புண்ணியவதியா நம்ம பண்ணுன விதி என்னையா இப்ப ரெக்கார்ட திருப்பி போடுறேன் எங்க அக்கா அப்படிலாம் பேசாதுன்றியா யாரு டேய் வந்திருக்க புள்ள சிங்க ஆவாசமே எதுனா எப்பன்னே தெரியாதியா தம்பி அழகரு வந்திருக்க பிள்ளை யாருன்னு தெரியாம பேசுற புதுக்கோட்டை பூலாந்தேவிடா. என்ன சொல்ற? யாரு வந்திருக்குது? இருங்க நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லவா. நிறைய பேருக்கு இந்த விஷயம் கிராமத்துல தெரியும். ஏய் ஒரு பொம்பளை பிள்ளை ரப்பார் விஷயம் சொல்லுவான். ஏய் என்னடா திமிரு பிடிச்சு திரா நீ என்ன பொம்பளையா லம்பாடி முட்டையா பூலாந்தேவியா லம்பாடி முட்டை கேப்போம் பாத்திருக்கீங்களா? பூலாந்தேவி. இந்த பூலாந்தேவினா யார் தம்பி? அப்படி ஒண்ணும் தெரியல எனக்கு. நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பூலாந்தேவின்றது யார் தெரியுமா? இது அழகான ஸ்டோரி இருக்கு தம்பி. இந்த பூலாந்தேவிக்கு வயசு ஒரு 21 வயசு தான். இந்த 21 வயசு பிள்ளை பூலாந்தேவின்ற பொம்பளை பிள்ளைய ஒரு 22 பேர் சேர்ந்து கெடுத்து புடுறான். ஐயோ பாவமே கற்பழிச்சிடுறான். சரி இந்த பிள்ளை ஒத்தையில நம்மள கெடுத்துட்டான்னு சொல்லிவிட்டு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது எடுத்துக்கல கோர்ட்ல போய் கேஸ் போடுறது எடுத்துக்கல எதுவுமே ஒத்துக்கிற மாட்டாங்க. உன்னை எப்படி மத்தார் கெடுப்பியான் கெடுத்த நீ செத்துல போயிருப்பேன்னு நம்ப மாட்டாங்க. என்னை கெடுத்தது உண்மை இந்த பிள்ளை போராடுது யாரும் நம்புற மாதிரி இல்ல. கடைசியில இந்த பூலாந்தேவி என்ன வந்துச்சா கடைக்கு போய் துப்பாக்கியை வாடகைக்கு எடுத்து சன்ன கெடுத்தாயும் பார்த்தா 22 பேரு அந்த 22 பேரு சுட்டே கொண்டுச்சான். முக்கியமான விஷயம் எதுல சுட்டு கொண்டுச்சு? அதுலயே சுட்டு கொண்டிருக்குது. அப்பேற்பட்ட வீரமான பெண்ணு தான் பூலாந்தேவி. இப்ப அந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு என்ன ஒத்துமை தெரியுமா? அந்த பூலாந்தேவி அதுல சுட்டே கொண்டுச்சு. இந்த பூலாந்தேவி கடிச்சே கொள்ளும். 10 பேர்ல 50 பேர் இவன் கதையை ரோலிங் பண்றாங்க. இருக்கட்டும் 1000 விஷயம் பேச சமாளிக்குமே நீ என்ன சமாளிக்க தெரியாதாலும் சபைக்கு வரக்கூடாதுங்க. ஏன்னா உண்மைக்கு வந்து என் சித்தி ஏங்க இருங்க வந்து இன்னைக்கு உண்மைக்கே சொல்றேன் கிருஷ்ண பரமாத்தாங்க ஹாப்பி பர்த்டே தெரியுங்களா? இன்னைக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா அருமையான கிருஷ்ண ஜெயந்தி ஆகியால் கிருஷ்ண பெருமான் கோகுலஷ்டமி கண்ணன். ஏன்னா இந்த நாடகத்துக்கு எங்கெங்கயோ போக வேண்டிய ஆளுகளை எங்கெங்கயோ பிடிச்சி வந்து அருமை மாமாக்கு நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. ஏன்னா யார் இந்த மேடைக்கு வரணும்னு கொடுத்து வச்சிருக்கோம் அவங்க தான் வர முடியும். நான் 3 நாள் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்து இன்னைக்கு தான் வந்திருக்கேன். 4 நாள் நாடகத்துக்கு போல 4 நாளாக நாடகத்துக்கு போகல. ஒரு 5 நாள் நாடகத்தை மாற்றியா விட்டேன். ஏன்னா இன்னைக்கே வருவனான்னு ஒரு சந்தேகத்தில் இருந்தேன். அவர் போன் விடிய நேற்று போன் அடிக்கிறப்பலாம் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டே தான் போன் அடிச்சு. இங்க யாரு வரணும் கொடுப்பினருக்கு அவங்கதே வர முடியும். கண்டிப்பா உண்மைதானே? உண்மைதான். எங்க இந்த மேடைக்கு நானும் மணிமேகலை வந்தது அது வர வாய்ப்பு கிடைக்கும். 3 வருஷம் ஆச்சு. ஆமா வரட்டும். இன்னைக்கு வரப்பிள்ளைய ஒரு வகையை வச்சு பாத்துக்கலாம். அதனால இன்னைக்கு டாப் டான்ஸ் சூப்பர். இவன் செருப்படி அவங்க வைக்க போறியா தண்டியாம்பட்டி நோனி வந்து ஒழுக்கமா இருக்கு. அதனால முடியுமா
தெய்வம் தெய்வம் தான் மருதிருவர் கடவுள் தான். தெய்வம் தெய்வம் தான் மருதிருவர் கடவுள் தான். தெய்வம் தெய்வம் தான் மருதிருவர் கடவுள் தான். ஊரெங்கும் கேட்டு பாருமா, நான் எங்குமே மருது வந்தர் பேரு தானம்மா. இந்த ஊரெங்கும் கேட்டு பாருமா, நான் எங்குமே மருதிருவர் பேரு தானம்மா. தெய்வம் தெய்வம் தான் மருதிருவர் தங்கம் தான். ஊருக்காக உழைத்து வந்த உத்தமையாரமா, அவர் முக்குலத்தில் பிரிந்து வந்த தங்கம் தானமா. ஊருக்காக உழைத்து வந்த உத்தமையாரமா, அந்த முக்குலத்தில் பிரிந்து வந்த தங்கம் தானமா. நாடு ஏடு போற்றும் எங்கள் தலைவர் யாரமா. நாடு ஏடு போற்றும் எங்கள் தலைவர் யாரமா. நாடு ஏடு போற்றும் எங்கள் தலைவர் யாரமா. அவர் முக்குலத்தில் பிறந்து வந்த மருதிருவரம்மா. அவர் முக்குலத்தில் பிறந்து வந்த மருதிருவரம்மா. தெய்வம் 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 தான் மருதிருவர் கடவுள் தான். காளையாறு கோவிலையும் கட்டி வைத்தாரு, அங்க சிவகங்கை தீமையை தாண்டி வந்தாரு. காளையாறு கோவிலை தான் கட்டி வைத்தாரு, சிவகங்கை பூமியை தான் ஆண்டு வந்தாரு. காளையாறு கோவிலையும் கட்டி வைத்தாரு, அங்க சிவகங்கை தீமையை தான் ஆண்டு வந்தாரு. வேலு நாச்சியார் உடன் இருந்த தங்கம் யாரமா. வேலு நாச்சியார் உடன் இருந்த தங்கம் தானமா. இது அகிலமெல்லாம் வணங்கும் எங்கள் கடவுள் தானமா. அவர் அகிலமெல்லாம் வணங்கும் எங்கள் கடவுள் தானமா. தெய்வம் 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 தான் மருதிருவர் கடவுள் தான். நாடியேடு போற்றும் எங்கள் கடவுள் தானமா. அவர் சின்ன மருது பெரிய மருது என்று சொல்லம்மா. நாடியேடு போற்றும் எங்கள் கடவுள் தானமா. அந்த பெரிய மருது சின்ன மருது பேரு தானமா. நாடியேடு போற்றும் எங்கள் கடவுள் தானமா. அவர் சின்ன மருது பெரிய மருது பேரு சொல்லம்மா. ஊருலகம் வணங்கும் எங்கள் தெய்வம் தானமா. ஊர் உலகம் வணங்கும் எங்கள் தெய்வம் தானமா. ஊருலகம் வணங்கும் எங்கள் தெய்வம் தானமா. சாலை மறைக்குள்ளம் கண்டெடுத்த தெய்வம் தானமா. சாலை மறைக்குள்ளம் கண்டெடுத்த தெய்வம் தானமா. தெய்வம் 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 தான் மருதிருவர் கடவுள் தான். ஊரெங்கும் கேட்டு பாருமா, நாடு எங்குமே மருதிருவர் பேரு தானமா. இந்த ஊரெங்கும் கேட்டு பாருமா, நாடு எங்குமே மருதிருவர் பேரு தானமா. தெய்வம் தெய்வம் தான் மருதிருவர் கடவுள் தான். நன்றி 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 நெஞ்சான் திரைப்படத்தை கொண்டு ஏன்னா வெடி வெடிக்கணும் நினைச்சேன். கோபுரம் சார்பாக இந்த அழகராசா அண்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொத்தப்படி இனியா ரியல் எஸ்டேட் உரிமையாளர் கோபுரம் சார்பாக இந்த பொன்னாடை பொத்தப்படி ஹலோ ஹலோ அருமையான முறை சிறப்பாக. ஏன்னா எது எப்படி இருந்தாலும் சரி காலம் நேரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா காலம் மருந்து வேலை செய்வது கோயில் இந்த குரங்கு ஒப்பாவன் என்ற நோக்கத்துடன் சிறப்பான முறையில் அருமையாக நமது விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டம் நமது சாலை மறைக்குளம் அருள்மிகு ஸ்ரீ அழகுமலையான் கோவில் பங்காளிகள் நடத்தும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இவர்கள் மடியில் மிக சிறப்பாக முக்குளம் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் சாலை மறைக்குளம் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் இவர்கள் மடியிலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் புராண நாடகம் அதி விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தை சிறப்பாக பங்கேற்று காத்துக் கொண்டிருக்கும் நடிகர் சிகாமணி என்ற முறையில் நமது ஊரில் செல்ல பிள்ளையாக திகழக்கூடிய அன்பு பாசமிகு மாமா எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக பதவிக்கின்ற நமது கீழராங்கிய மாற்ற கண்டெடுத்து டி ஜெயபாண்டி அவர்கள் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றது நாடகத்தில் குயிலின் மேலான கோக்கில வாணி கரூர் மாநகர் கண்டெடுத்த ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயகியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றது நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளியம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி ஆவன் என்று சபதமேற்று வருவதுள்ள நாதகான பேரரசு நமது மேலூர் மாநகரம் அருகாமல் இருக்கும் செம்மணிப்பட்டி மாநகர் கண்டெடுத்த எஸ் ஜெய பார்த்திபன் அவர்கள் நாரதர் கழகப்பொருளாக தோன்றுவார்.
மற்றும் இந்த நாடகத்தில் நாங்கள் என்னதான் ஆடிக்கொண்டாலும் சிறப்பான முறையில் பாடிக்கொண்டாலும் தகுந்தாற்போல் இசையமைக்கும் இசை கலையரசு என்ற முறையில் எமது மதுரை தமிழ்நாடு ஆடல் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக பதவிக்கின்ற அன்பு பாசமிகு மாமா நமது காரியாவட்டி மாநகரம் அருகாமல் இருக்கும் மாந்தோப்பு மாநகரம் கண்டெடுத்த எஸ்பி செந்தில் வேல் முருகன் அவர்கள் 6 மணி மணி பின்பா கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் தொண்டருடன் தினம் பூத்திடும் ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. ஆடும் மயிலே என் மேனி அதன் அழகிய தோகை என் உள்ளம் ஆடும் மயிலே என் மேனி அதன் அழகிய தோகை என் உள்ளம் என்ற போர்வையினால் கந்தன் உறவு கொண்டே நாகையினால் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரணி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. ஆ நன்றி நன்றி அருமை மாமாக்கு நெஞ்சார்ந்த மனமாத நன்றி மாமா. எனக்கு உண்மைக்குமே அடுத்த பிறவின்னு இருந்துச்சுன்னா நான் உங்களை போல ஒரு பக்கவாத்திய கலைஞனா தான் பிறக்கணும். ஏமாப்ல பப்புனா இருக்கிறதே வேணாம், என் எரிச்ச மசுரா தான் இருக்குது. சத்தியமா சொல்றேங்க, இந்த பப்புனா இருக்கிறதுனால நான் படுற சித்திரவதை உலகம் அப்படித்தான் எனக்கு எப்படித்தான் வருதோன்னு இருக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்ள. யாரு நீங்க தான் எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறவர். உங்களுக்கு அப்படி தெரியுது மாமா. நான் வெளியே சிரிக்க வச்சாலும் சரி, என் மனசுக்குள்ள அழுகிற அழுகு எனக்கு மட்டும் தான் தெரியும். எவ்வளவு கவலையில இருந்தாலும் உங்க கவலை இருந்தாலும் மக்களை சிரிக்க வைக்கிறீங்களா, இது ஒரு பெரிய விஷயம் மாப்ள. ஆனா என் கவலை யார் புரிஞ்சுக்கிறா? யாரையும் அழுக வச்சிடலாம், ஆமா சிரிக்க வைக்கிறது ரொம்ப கடுமை மாப்ள. அப்படி என்ன உனக்கு கவலை? உங்க 4 இல்ல 5000 ரூபாய் சம்பளம் சம்பளம் எல்லாம் நல்லா இருக்கு தம்பி, மனசுக்கு நிம்மதி வேணும்டா. உங்க 4 பேருக்கு எத்த தண்டி இருக்கு? முகத்துல மீச பப்புனுக்கு இருக்கா பாரு, மைய வச்சு வரிச்சு வந்திருக்கேன். ஏன் அடுத்து நான் பொம்பளை வசம் போட்டு வரணும்? இதனால நான் படுற சித்திரவதை. மீச ஒரு கவலையானே, அது வளர்த்துக்கலாம்னே. அடே நான் 2 நாள் வரைக்கும் சிரிக்கணும்டா. உனக்கு விஷயம் தெரியாது தம்பி, என் மயனுக்கு முந்தானத்து காய்ச்சல் சொல்லிவிட்டு காரியாவட்டி செந்தாமரை ஆஸ்பத்திரிக்கு ஊசி போட கூட்டி வந்தேன்டா. பக்கத்துல கூட்டி வந்தேன்டா. சரி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி என் மயனை புது பஸ் கட்டுற ஒண்ணுக்கு அதுக்குள்ள ஓரமான ஒண்ணுக்கு இருக்கு பக்கத்துல நிக்கிறேன். இந்த கொண்ட ஓட்டு மீச இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு ஆளு சைஸா வந்து என்கிட்ட கேட்கிறான்டா, எப்படி 100 ரூபா தர வரையா பாத்ரூம் புக்குள்ள போவங்கிறான். அப்படியே செருப்ப கலட்டிட்டு எனக்கு வந்துச்சு, அப்படியே நெஞ்சிட்டு ஏத்து பிடிச்சு அழகுறேன். ஏடா நான் யாரு தெரியுமாடா? நான் ஒரு பப்புன்னுடா, நாசப்பத்து போறவன. என்னைய பார்த்து 100 ரூபா தர வரையா பாத்ரூமுக்குள்ள போவன்ற. ஏண்டா செருப்ப கலட்டி அவனை கொல்லாம விட்டானே அழகுற வந்துச்சுடா, நெஞ்சிட்டு ஏத்து பிடிச்சாண்டா. என்னடா சொன்ன? என்ன பார்த்து 100 ரூபா தர வரையா அப்படியே எனக்கு வந்துச்சு அழகரு. என்ன பார்த்து 100 ரூபா தர கேக்குற? ஏன்னா நாசப்பத்து போறவனே ஒழுக்குமே 2000 கொடுத்தா வருவேன். நாசப்படுத்த முண்டை. ஏயா சங்கத்திலே ஒரு நம்பர் 1 பப்புனு இன்னைக்கு ஃபேமஸா எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு? உனைய பார்த்தானே கேட்டியாங்க. என்ன பார்த்து கேக்குறான்டா? எவ்வளவு தரேன்யா? 100 ரூபா தரேன். 100 ரூபா ஓ அப்படி வருதுனே. என் மேல எப்படி பாசமா இருக்கானே? என்ன நீங்க கேளுங்க பாப்போம். என்ன யாருக்குமே கோவம் வரும்லையா? ஒண்ணு போயடா. இதுக்கு என்ன செய்யலாம்ன்றாரு? என் கண்ணுல மட்டும் காமி. ஏடா தம்பி 50 ரூபா தான் தருவேன், 100 ரூபா ரேட்டை கூட்டி விட்டு போயிட்டானே. இவனை போய் நான் நல்லவே நினைச்சேன் பாருங்க. என்னையே செருப்பு அடிக்கணும் மருது. நீ நாளைய மானத்தை காப்பாத்துறா மாப்பிள்ள. உங்களை வச்சுதான் நாடகங்களுக்கு நடிக்கணும். இந்த நாடகத்துக்கு சிறப்பான முறையில் மிருதங்க மசு கொண்டிருக்கும் அன்பு பாசமிகு மாப்பிள்ளை எங்கு சென்றாலும் சிறப்பான முறையில் தனது இனிய வாசிப்பினால் மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றுள்ள அன்பு மாப்பிள்ளை நமது காரியாவட்டி மாநகர் அருகாமல் இருக்கும் தோப்பூர் மாநகரம் கண்டெடுத்து பேசிய அன்பு மாப்பிள்ளை மருது அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முடி மிருதங்கம் தொப்பீரன் டோலா.
அருமையான முறையில் சிறப்பாக மிருதசித்த அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சிறப்பு தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் காவல் பொறுப்பினை ஏற்று கடமைசருக்காக வரிய தந்துள்ள காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியாளர் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். எனக்கு மாலை மற்றும் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய சாலை மறைக்குளம் கிராம மக்களுக்கும் மற்றும் அழகுமலையான் பங்காளிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாள் கிருஷ்ண ஜெயந்தி நாள், அது உலக கடவுள்களில் முக்கியமாக நல்ல ஒரு திறமையான கடவுள் இறைவன் கிருஷ்ணன். மகாபாரத போரில் கிருஷ்ணன் இல்லாமல் அங்கே எந்த இதுவுமே நடந்தது கிடையாது. அதில் பார்த்தா மகாபாரத போரில் அர்ஜுனன் ரொம்ப வீராப்பாக தேரில் வருவார். இவர் தேரோட்டியாக ஓட்டிகிட்டு வருவார். அப்போ மமதையில் தேரை நிறுத்தின உடனே சொல்லுவார், இவர் தேரை நிறுத்தி விட்டு இறங்குப்பா, என்னை இறக்கி விடுப்பா தேரோட்டின்னு சொல்லுவார். யாரை? கிருஷ்ணனை பார்த்து. ஆணவம் இருக்கக்கூடாதுன்றக்காக நான் சொல்கிறேன். அதனால் அவர் இறங்கினவுடனே அப்புறம் சொல்லுவார், இறங்கி விட்ட உடனே தேர் தீப்பிடிச்சி எரிஞ்சிடும். தீப்பிடிச்சி எரிஞ்சதுக்கு என்ன காரணம்? ஓ ஆணவன், அதனால தான் உன்னை வேகமாக இறக்கி விட சொன்னேன், இறங்க சொன்னேன், நீ கோபப்பட்ட அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நல்லபடியாக இந்த வள்ளிதர்ம நாடகம் உங்களை அதாவது மகிழ்விக்கத்தே வந்திருக்காங்க. அதாவது மேலே தாளம் மற்றும் நடை உடை பாவனைகளை காட்டி உங்களுக்கு சிரிப்பு மகிழ்விக்க வந்திருக்காங்க. நல்லபடியாக அமைதி காத்து நாடகத்தை பாருங்கள். வணக்கம். அருமையான முறையில் சிறப்பாக நல்லதொரு கருத்துக்களை எடுத்துரைத்த அன்பு ஐயாவிற்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. ஏன்னா சில பேருக்கு சில கதைகள் புரியாது. ஆனால் எங்கள் ஐயா சிறப்பான முறையில் ஒவ்வொரு கதைகளும் அருமையாக யதார்த்தமாக எடுத்துரைத்த அன்பு ஐயாவிற்கு நன்றி. ஏன்னா உண்மைக்குமே ஆணவம் இருக்கக்கூடாதுன்றது, ஆணவம் அழிவை தரும்ன்றதுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் ஐயா காவல்துறையில் இருக்க வச்சு நாங்கள் தப்பிச்சோம். நாரதர் போட்டாருன்னா வர வள்ளி க்ளோஸ் ஆயிரும். ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த அளவுக்கு பேச்சு ஆற்றல் உண்மைக்கு என்னங்கம்மா, எல்லா பேருக்கும் இந்த ஆற்றல் கிடைக்காது. அன்பு ஐயாவுக்கு எங்க எல்லாரும் படிச்சிருக்கலாம். ஆமா, இவ்வளவு ஆழமா உள்ள இறங்கலாம் படிக்க முடியாது. கண்டிப்பாக அன்பு ஐயாவுக்கு எங்களது கலை குடும்ப சார்பாக நெஞ்சார்ந்த மனமாத நன்றிகளை சிறப்பு தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்திற்கு அதற்கு அடுத்து இணையாக இங்கு ஆள்ரசிகருக்கும் அன்பு பாசமிகு தம்பி சிறப்பான முறையில் நமது காரியாவட்டி அருகாமல் இருக்கும் தண்டியனில் மாற்ற கண்டெடுத்த SBS அழகர் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முடியும் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட்.
இளைய தலைமுறைகளுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அன்பு மாப்பிள்ளைக்கும் அன்பு தம்பிக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா இந்த முனைப்பும் இந்த எப்படி சொல்றது, இந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா இன்னும் எங்கேயோ போயிட்டே இருக்கலாம். ஆமா ஆமா, தொழிலில் வந்து உண்மைக்கு ஆர்வம் வந்து குறையவே கூடாது. ஆர்வம் குறைஞ்சுன்னா அம்மிக்கிட்டு வீட்டில் இருந்துக்கிறணும். அருமையான முறையில் சிறப்பாக அன்பு மாப்பிளைக்கும் தம்பிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை சிறப்புடன் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்திற்கு சிறந்தார் போல் தலைமை சிறந்த தலையை சுருதி கலைஞர் அன்பு பாசமிகு சித்தப்பு சிறப்பான முறையில் திருப்பூணம் அருகாமல் இருக்கும். ஏன்னா அது 5 நாடு கண்டெடுத்து சிறந்தோர் முறையில் ஐயனார் அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு முடிய சீனன் தாளம். அருமையான ஒரு நன்றி நன்றி மற்றும் மாப்பிள மூஞ்சிய பத்தியா பலபலன்னு இருக்கு. வீட்டுல எங்க அக்கா சாப்பாடு அப்படி கொடுக்குது. சூப்பர். அருமையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையான முறையில் ஏற்பாடு செய்திருந்து உண்மைக்குமே சமையல் செய்த அன்பு நெஞ்சத்திற்கு மிக்க நன்றி. அவன் அங்கிச்சாமி ஆனா எப்படி ஆனா சாப்பிடத்தான் முடியல. இந்த அல்வாலாம் கிண்டிருந்தாங்க, கொஞ்சத்துக்கு மேல சாப்பிட முடியல. இப்பயே உனக்கு அல்வா கொடுத்துட்டேல்ல. ஆமா, எப்படி காலையில உன் பொண்ணு நம்பர் வாங்கிருவேன் பாத்துக்க. அருமையான முறையில் சிறப்பாக சமையல் செய்த அன்பு உள்ளங்களுக்கும் சிறப்பான முறையில் பரிமாறி அன்பு நெஞ்சத்திற்கும் நன்றிகளை உள்ளங்கவிழ்ந்து உறுத்தாக்கி கொள்கிறோம். நன்றி அடியா. சாப்பாடு போட்டரை சாகுமர் நினைக்கணும், உப்பிட்டவரை உள்ளம் நினைக்கணும். அன்பான சொந்தங்களுக்கு நன்றி நன்றி. சாப்பாடெல்லாம் பிரமாதமுங்க. ஒரே ஒரு குறைதான். என்ன குறை? நான் கை கழுவ போறப்போ ஒரு ஆத்தா என்ன ஒரு வார்த்தை கேட்டு போச்சு. என்ன கேட்டாங்க? எப்ப கொண்ட ஓட்ட தம்பி நீந்தேன் பப்புன்னு ஆண்டுச்சு. அந்த கை கழுவு எதிர்த்த விடு, நான் தாத்தா பப்புனுன்ட்டு கொண்டையெல்லாம் போட்டிருக்க, நீ தான் பப்புனா, உங்களுக்கு தான் 45,000 இனத்தை போய் நக்க போறது தெரியலன்னுச்சு. சரி இருக்கட்டும், பார்த்துக்கிறோம். ஆனால் விட மாட்டேன். சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் நமது ஊரையே அலங்கரித்தில் வேற ஊர்னாலே எங்கள் அண்ணன் நொறுக்கு நொறுக்கிடுவாப்புல, சொந்த ஊரில் விட்டா அப்போ நாங்கள் அருமையான முறையில் மிக சிறப்பாக நமது ஊரை பெருமையையும் சிறப்பான முறையில் நமது சுற்று வட்டாரத்தில் நிலைநாட்டி கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய தமிழகம் எங்கிருந்தாலும் சரி சிறப்பான முறையில் நமது பகுதிகளில் தனக்குத்தானே தான் நிகர் என்று மீண்டும் மீண்டும் தனது பெயரை முத்திரையில் நிலைநாட்டி கொண்டிருக்கும் நமது உரிமையாளர் எம் முருகன் அவர் அமைப்பில் நமது சாலை மறைக்குளமான கண்டெடுத்து சிறப்பான முறையில் இனியா ஆடியோஸ் இனியா அருமையான முறையில் நமது சாலை மறைக்குளமான கண்டெடுத்து இனியா ஆடியோஸ் உரிமையாளருக்கும் அதில் பணியாற்றுகிற அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் அன்பு பாசமிகு எனது உடம்பரவாத அன்பு சகோதரர் அன்பு அண்ணன் திருநாவுக்கரசு அண்ணா. ஆனால் உண்மைக்குமே எங்களுக்கு யாருக்கு எது தேவையோ மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்துள்ள அன்பு அண்ணாவர்களுக்கு எங்களும் சார்பாக எங்களது கலை குடும்ப சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை சிறப்புடன் தெரிவிக்கப்படுகிறோம். நன்றி. மற்றும் இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் சிறந்த யூடியூப் சேனல் ஆகிய சிறந்ததோர் முறையில் எல்லாரும் நல்லா தானே இருக்குது. அதை மட்டும் அந்த ஊட அமுக்கிறத மட்டும் கட் பண்ணி விட்டுறேனே, அடிப்பாங்க வீட்டில். அதை மட்டும் ஜூம் பண்ணி போட்டு விடுங்க. நான் சொல்றதை நீங்க செய்யணும். அப்ப நான் சொல்ற விஷயத்த எனக்கு அனுப்புங்க. நீங்க அனுப்ப வேணாம், எனக்கு அனுப்புங்க. நான் எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்புங்க. அவர் விஷயத்தை எனக்கு 2 அனுப்புங்க, நான் அனுப்புற இடத்துக்கு அனுப்பிக்கிறேன். அருமையான முறையில் மானாமதிமானவர் கண்டெடுத்த சிறந்தொரு முறையில் சிறப்பாக உன்னை நம்ப கூடாது அப்படி இல்லைங்க. அன்பான முறையில் மேடை நாடகம் அன்பு அண்ணாவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்களது கலை குடும்ப சார்பாக நன்றிகளை உள்ளங்க வந்து தெரியப்படுத்துகிறோம். நன்றி. மற்றது நாடகத்துக்கு அருமையாக பொதுமக்கள் அனைவரும் நாடகத்துக்கான அன்புடன் அழைக்கொண்டு இப்படிக்கு ஸ்ரீ அழகுமலையான் கோவில் பங்காளிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் சாலை மறைக்குளம் தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை அரும்பாடுபட்டு அமைத்து கொடுத்த அன்பு சொந்தம் எனது அருமை பாசமிகு ஆரூர் மாமா நமது கே புதுக்குளம் மாநகரம் கண்டெடுத்து அன்பு மாமா. ஆமா, எங்களுக்கெல்லாம் சிறப்பான முறையில் யார் உறுப்பினர். ஆமா அத சொல்லு. ஆமா, எனது அருமை சங்க உறுப்பினருமாகிய எனது தாய் மாமனும் ஆகிய ஆமா நாங்க பெர்மிட் பண்ணிட்டோம். என்ன முறைய மாத்துறீங்க? நாங்க ஏகப்பட்ட முறைய மாத்துவோமுங்க. கே புதுக்குளமான கண்டெடுத்து அன்பு மாமா விஎம் அழகு ராஜா மாமா அவர்கள் சிறப்பான முறையில் இந்த நாடகத்தை மிக அரும்பாடுபட்டு அமைத்துள்ளார் என்பதை பெருவிடு பாச கொண்டும் நெஞ்சாத்து தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் நடனமாட காத்து கொண்டிருக்கும் மங்கை இரியா. அடுத்த வருஷம் அவர் இந்த ஊர்ல பெட்டி வாசிக்க போறாரு. அதுக்கு நான் தான் பார்ப்பேன். ஓகே ஓகே ஓகே, உண்மைதான். பாடமெல்லாம் கொடுத்தாச்சு. அப்ப எனக்கு தெரிஞ்சதானே நான் சொல்ல முடியும். அன்பு மாமா அவர்களுக்கு நன்றிகளை சிறப்புடன் தெரிவிக்கிறோம். 6 முடிச்சுட்டு அன்பு மாமா அழகராஜா எப்படி சிறப்பான ஒரு நன்றிகளை சிறப்புடன் இந்த வாய் முகூர்த்தம் இங்கே பலிக்கட்டும். நல்ல முறையில் மாமாக்கு நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்திற்கு நாட்டியமாட காத்துக் கொண்டிருக்கும் நடன மங்கை புதுக்கோட்டை கண்டெடுத்த பூலாந்தேவி புண்ணியவதி RS ஓதாச்செல்வி ராதாச்செல்வி அடி ஒத்த கடை மச்சா, அந்த ஒத்த கண்ண உறுத்தி மேல வச்சா, ஜெயித்தா தோணி வரும் தோட்டா தாடி வரும் இத
தாலி கயறு மச்சான் தோத்தா தூக்கு கயறு அடி செய்ச்சா அடியே செய்ச்சா தாலி கயறு நீ தோத்தா தூக்கு கயறு அடி ஒத்தக்கன முச்சா அந்த ஒத்தக்கன ஒருத்தி மேல வச்சா எனக்கு என்னமோ பெட்டிக்கார மேல சந்தேகமாவே ஓ, இருக்கு. என்னையா பாட்டெல்லாம் ரொமான்டிக் எடுக்கிறீங்களே நாங்களும் வச்சிருக்கோமுங்க காத்து மேலே காத்து கீழே காத்து சைடுல காத்து ரைட்ல காத்தடி வீட்டு மேல காத்தடிக்குது காத்து ரொம்ப நாத்தடிக்குது சைடுல பார்த்தா குப்பை மேடுமா பச்சக்கல்ல வந்த பிரியாணி அச்சுக்கல்ல கிட்ட வரியாணி அச்சாமேங்க லைஃப் ஸ்டைலுமா ஒண்ணும் புரியல அதுதான் புள்ளிங்க பாட்டு தண்ணியை போட்டானா ஏட்டிக்க போட்டு கழுவியான் அன்னைக்கெல்லாம் தண்ணியை போட்டு எங்கள் அப்பத்தா செத்து போச்சுன்னு சுடுகாட்டுக்கு போகிறேன் அங்கே ஒரு ஆள் நிறைய போதில் சுடுகாட்டில் எழுதி வச்சிருக்கேன் எப்படி நன்றி மீண்டும் வருகண்டு அதனால் பொருள் காய்ச்சல் மட்டும் சுற்றி பார்க்க போகிறாங்க சுடுகாட்டில் எழுதி வச்சிருக்காங்க தண்ணியை போட்டு நான் என்னத்தை பண்ணி தொலையத்துக்கு இந்த கொடுமை கூட பரவாயில்ல ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ள தானா வளரும்பாங்க ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்து ஏம்பிள்ள மசுறு மாதிரி வளர்ந்துச்சு ஏன் இந்த கொடுமை ஏன் சொல்றீங்க ஏன் அப்படி சொல்ற என் மகனுக்கு 7 வயசு மாமா சரி என் மகளுக்கு 3 வயசுங்க நாடகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன் இந்த கொத்தனாரங்க வேலை பார்ப்பாங்கல்ல புழு கலர் தண்ணி ட்ரம்மு குப்புரை போட்டு வேலை பார்ப்பாங்கல்ல குப்புறக்கு நிக்க போட்டு வேலை பார்க்கலங்க சாரத்தில் ஏறுறதுக்கு என் மொண்டாட்டி ஒரு 10 குடம் பிடிக்கிறது வீட்டில் வச்சிருக்கா தண்ணி வராம போட்டா துணி ஆமா ஒரு வாரத்துக்கு ஒருக்க தண்ணி வரும் அதனால வச்சிருக்கா நான் வீட்டுக்குள்ள போய் கதவை திறக்கிறேன் என் மயங்கார இந்த தண்ணி ட்ரம்மை போட்டு நடுவுல உருட்டி கிடைக்கும் சரி அவன் ஒத்தையில இருந்து என்ன செய்வேன் விளையாண்டு தெரியுவேன் அப்படித்தான் எனக்கு கடுப்பு ஏண்டா தம்பி நடுவுல போய் ட்ரம்மை உருட்டடா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறேன் அவன் என்னைய மானக்கடை கேட்கறியான் எப்படி நீ என்ன லூசாப்பா நீ நாடகத்துக்கு போயிடுற அவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு பாப்பா பச்சை மணியா மகளுக்கு 3 வயசு இல்ல அம்மாவையும் காணா அப்பாவையும் காணான்னு பாப்பா ரொம்ப நேரம் மூச்சு போக அழுதுப்பா பாப்பாவை என்ன சரியும் தெரியல நான் தாப்பா பாப்பா அழுகை நிப்பாட்டா பாப்பாக்கு ட்ரம்மை உருட்டி விட்டு விளையாட்டு காட்டுறேன்டா எனக்கு அப்படியே உள்ளமே குளிர்ந்து போயிருச்சு தங்கராசமையே நம்ம அறிவு சார்ந்தவனா இருக்கானே நான் கூட பிறந்த தங்கச்சி அழுகுதுன்னு சொல்லிவிட்டு ட்ரம்மை உருட்டி விளையாட்டு காட்டுறேன் அதே மாப்பிள்ள கூட பிறப்பு எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல என் மயனை பார்த்து கேட்கிறேன் சரி தம்பி ட்ரம்மை உருட்டி விளையாட்டு காட்டலாம் சரித்தேன் பாப்பா அழுக சத்தத்தை காணாம எங்கடா பாப்பா வன்ற பாப்பா ட்ரம்முக்குள்ளப்பா கிடக்குன்றியா உள்ள ஓட்டு ஊட்டி வந்திருக்கான் ஆசைப்பட்டு பாருங்க நல்லவைய தூக்கி பாக்கிற வாயில முறை அடிச்சு கிடக்க அப்புறம் ஆஸ்பத்திரி வீட்டு போய் 2 குளுக்கோஸை போட்டு கூட்டி வீட்டில் உட்கார வச்சிருக்கேன் எவ்வளவு பிரச்சனை தெரியுமாங்க சமாளிப்பு பெரிய சமாளிக்கிறீங்க ரொம்ப சமாளிக்கிறீங்க சமாளிக்கிறேன்னா குடும்பத்தை ஓட்ட முடியுமா இன்னைக்கு இந்த பிள்ளையவே சமாளிக்கிற வீட்டில் பொண்ணு சமாளிக்க மாட்டானா வரட்டும் ஆகையால் உங்கள் முன்னால் பப்புனான் எடுத்துக்கொண்டிருப்பேன் ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி பப்புனுக்கார முகரையை பார்க்க உங்க எல்லாருக்குமே எரிச்ச மசுரா இருக்கும்னு தெரியும் வேற வழி இல்லை நானும் வந்த கடமைக்கு நோட்டீஸ் வாசிக்கணும் 2 கதை சொல்லணும் 2 பாட்டு பாடணும் அதனால் உங்கள் முன்னால் பப்புனான் எடுத்துக்கொண்டிருப்பவன் நமது மதுரை ஏற்பட்டு அறியாமல் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர்கள் சிஷ்யப்பிரியமாக இந்த பேரை வேற நான் சொல்ல மாட்டேன்னு ஒரு பொம்பளை எதிராளுங்க என்னத்த பண்ணி தொலைத்துக்கு ஏன் வாத்தியார் பேரை நான் சொல்ல மாட்டேன்னு அங்கிட்டு ஒரு குரூப் கிளம்பி தெரியுது எத்தனை நீ சொல்றவே நீ ஒரு ஆள் தாண்டா சொல்ற அதையே சொல்ல மாட்டேன்னு ஒருத்தங்க சொல்லிருக்காங்க பார்த்துக்கங்களேன் நான் என்ன பண்ணி தரத்துக்கு அவரே கேட்கட்டும் எல்லாம் நல்லா இருக்கட்டும் அதனால அதே நல்லூர் விதி முத்தூர் சிசிய புள்ளியமாகி சோழங்குன்னின்ற கிராமத்தை சேர்ந்து ஏஎஸ் தங்கராஜ் ஐயா பப்புனு காமிக் என்பதை நெஞ்சார்ந்து தெரியப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு பாப்பாவை அனுப்புறேன் அப்படின்ற நோக்கத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா கண்ணபிரமான் புகழை பாடிவிட்டு ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளே ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ அவன் வாய் நெருங்கிய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டியது ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாளேலோ ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாளேலோ ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாளேலோ பின்னலிடை கோபியரில் கண்ணத்துடன் கண்ணமைத்து மன்னனை போல் லீலை செய்வார் தாளேலோ பின்னலிடை கோபியரில் கண்ணத்துடன் கண்ணமைத்து மன்னனை போல்
உறங்குதம்மா தாளேலோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கந்தினி போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ. நாகப்படம் மீது அவன் நர்த்தனங்கள் ஆடிய பின் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாளேலோ. நாகப்படம் மீது அவன் நர்த்தனங்கள் ஆடிய பின் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாளேலோ. அந்த மோகனிலே கூட ஒரு யோகனிலே போல் தெரியும் யாரவனை தூங்கவிட்டார் தாளேலோ. யாரவனை தூங்கவிட்டால் தாளேலோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கந்தினி போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ. கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியும் தூங்கிவிடும் அன்னையே துயிலெழுப்ப பாரியோ. கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியும் தூங்கிவிடும் அன்னையே துயிலெழுப்ப பாரியோ. அவன் போதை முத்தம் பெறுவதற்கும் பொன்னழகி பார்ப்பதற்கும் அன்னையரே கோபியரே பாரீரோ. அன்னையரே கோபியரே பாரீரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கந்தினி போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாளேலோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாளேலோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினி மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ. வாழ்வும் வளமும் தலைக்கட்டும், மரபர் நாடு செழிக்கட்டும், தென்பாண்டி மண்டலத்தில் சிவகங்கையின் புகழ் நிலைக்கட்டும். சாந்து போட்டு தலதலங்கே சந்தன போட்டு கமகமங்கே, சாந்து போட்டு கமகமங்கே சந்தன போட்டு தலதலங்கே. மதுரை கோபுரம் தெரிந்திட செய்வ, மதுரை கோபுரம் தெரிந்திட செய்வ மருது பாண்டிய பாருங்கடி. சாந்து போட்டு தலதலங்கே சந்தன போட்டு கமகமங்கே.
பாண்டிய பாருங்கடி சாந்து பொட்டு கலகலங்கே சந்தன பொட்டு கபகலங்கே சாந்து பொட்டு கலகலங்கே